விஷன் கியா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா. பப்புவா நியூகினியாவில் கடந்த சில நாட்களாக அசாதாரண காலநிலை பதிவாகி வருகின்றது. இந்த நிலையில் அங்கு மண் சரிவின் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 2000 உயர்வடைந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை இன்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதுவரையில் 150 வீடுகள் வரை மண்ணுக்குள் புதையுண்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விடயங்கள் பப்புவா நியூகினியாவினுடைய ஊடகங்களால் வெளிப்படுத்தப்பட்டவை என்பதையும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. பப்புவா நியூகினியாவின் தலைநகரின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்குண்டு 100 பேர் உயிரிழந்ததாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் குறித்த எண்ணிக்கை 670 அதிகரித்திருந்ததாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இந்த நிலையில் இந்த அனர்த்தத்தின் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 2000 பதிவாகியிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது. அங்கு நிலவுகின்ற சீரற்ற காலநிலையினை தொடர்ந்தே இந்த மண் சரிவு ஏற்பட்டிருப்பதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். மண் சரிவில் புதையுண்டவர்களை மீட்கும் பணியில் தற்போது மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றார்கள். அத்தோடு இந்த மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் 4000 பேர் வரை வசித்து வந்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த மண் சரிவின் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன.